அனைவருக்கும் வணக்கம். ஜெயமாறன் யூடியூப் சேனலில் இன்னைக்கு எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் எழுதிய 47 நாட்கள் கதை பாகம் 1. சரி, எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களுடைய பல கதைகள் இருக்கும்போது எதுக்கு இந்த கதை அப்படின்னா, இது 70களில் நடக்கும் அமெரிக்க வாழ்க்கை பற்றிய கதை. திரைப்படத்தில் தான் அது பிரான்ஸ் நாட்டுல நடக்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கு. ஆனால் கதையில் சிவசங்கரி அம்மா அது அமெரிக்காவில் நடப்பது போல தான் எழுதியிருக்காங்க. அப்போ அமெரிக்க வாழ்க்கை அது முதல் காரணம் இந்த கதையை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு. என்ன ஏன்னா எங்களுக்கு முன்னால் வந்தவர்கள், நாங்கள்லாம் 90கள்ல பெருங்கூட்டமாக வந்தவர்கள் இல்லையா? எங்களுக்கு முன்னால் வந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு எப்பவுமே ரொம்ப ஆசையா இருக்கும். அது ஒரு காரணம். ஆனா நான் நினைத்தது போல ஒரு தெளிந்த நீரோடை போலலாம் இந்த கதை இல்ல. இதற்குள் பல திருப்பங்கள் இருக்கின்றன. நேரா உங்கள கதைக்குள்ளேயே நான் கூட்டிட்டு போறேன். கதையின் நாயகி விசாலி. அவளுக்கு அது முதல் விமான பயணம். அவ விமானத்துல பறந்துகிட்டு இருக்கா. அவளுக்கு அந்த மேல பறந்தப்போ, முதல் விமான பயணத்தில் பறந்தவர்களுக்கெல்லாம் அது தெரியும். அப்படியே வயித்துக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது. மேல போக போக எங்க நம்ம தொப்புனு கீழ விழுந்துருவோமோ அப்படிங்கிற பயமெல்லாம் நமக்கு இருக்கும். அதெல்லாம் அவ உணர்றா, பயப்படுறா. சரி, இந்த பயத்துல இருந்து கொஞ்சம் கவனத்த திசை திருப்பணுங்கிறதுக்காகவே கண்ணாடி வழியா பாக்குறா. பார்த்தா அப்படியே கார்கள் எல்லாம் புள்ளியாய் தேய்ஞ்சு மறைஞ்சு போறது தெரியுது. ராத்திரி ஆன உடனே விண்மீன்கள் எல்லாம் கீழே கொட்டி கிடப்பது போல அப்படியே வானத்தை தலைகீழாக கவிழ்த்து வைத்தது போல அவ்வளவு அழகா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பயம் விலகுது. அவளுக்கு ஒண்ணுமே தெரியல. சீட் பெல்ட் போடக்கூட அவளுக்கு தெரியல. அந்த விமானத்துல பாத்ரூம் எப்படி பயன்படுத்தணும்னு கூட அவளுக்கு தெரியல. அவ்வளோ ஏன், அத்தனை ஆண்களுக்கு நடுவே எழுந்து நடந்து போறதுக்கு கூட அவ ரொம்ப சங்கோஜப்பட்டா. எதுக்கு அவ அவ்வளவு சங்கோஜப்படுறா? ஆமா. அவ ஒரு ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல அக்ரஹாரத்துல வளர்ந்த ஒரு 17 வயது பெண் அவ. அவ்வளவுதான். அவளுக்கு எதுவும் தெரியாது. அவ படிக்கல. 6வது வரைக்கும் தான் அவ படிச்சிருக்கா. அவளுக்கு உலகமே அந்த கிராமம் தான். அவளுக்கு வேற எதுவும் தெரியாது. சரி, இவ எப்படி இந்த விமான பயணத்துக்குள்ள வந்தா அப்படின்னா, அவ திருமணமாகி அமெரிக்காவுக்கு போறா. கணவன் குமாரோட தான் அவ போறா. சிகாகோ மாநகரத்துக்கு தான் அவங்க வந்து இறங்குனாங்க. வந்தா விமான நிலையத்திலிருந்து வெளிய வந்தா அது குளிர் அப்படியே உடம்பை உறைய வைத்து குத்தும் பனின்னு நாங்க இங்க சொல்லுவோம். அப்படியே நம்முடைய நரம்புகளுக்குள் ஊடுருவி அந்த பனி ஓடும். அப்படி குளிருது அவளுக்கு. ஆனா கார்ல ஏறுன உடனே அந்த குளிர் தெரியவே இல்ல. வீட்டுக்குள்ள வந்தாலும் குளிர் தெரியவே இல்ல. அங்க எல்லாம் ஹீட்டர் இருக்கு. அதுவே அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாமே அவளுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. வீட்ட சுத்தி அந்த சிகாகோ மாநகரத்துக்கு இந்த இந்த காலகட்டம் தான் அவங்க இறங்குனது. அந்த ஜனவரி, பிப்ரவரியில போய் பார்த்தோம்னா, பனி மூடி, பனி குளிர்ந்து வீடு முளைத்தது போல இருக்கும். பாதி வீட்ட பனி மூடி இருக்கும். அப்படித்தான் வீட்ட சுத்தி ஒரே பனி இருந்தது. காரு வீட்டுக்கு முன்னாடி அந்த கார் ஷெட். அதுக்கு முன்னாடி போய் கார நிறுத்தினோனே, "நான் போய் கதவ திறக்கவா? இறங்கி" அப்படின்னு அவ கேட்கிறா. குமார் சொல்றான், "அதெல்லாம் வேணாம்." அது சொன்னி ஒரு பட்டன் அமுக்குனோனே கதவு தானே திறந்தது. கார் உள்ள போனோனே கதவு தானே மூடிக்கிச்சு. இப்பல்லாம் இது நம்மளுக்கு தெரியும். அந்த 1970கள்ல அந்த சின்ன பெண்ணுக்கு இது எல்லாமே ஏதோ ஒரு மாயாஜாலம் மாதிரியே அவளுக்கு இருந்துச்சு. சரி, வீட்டுக்குள்ள இறங்கி வந்தா, அப்படியே பளபள பளபளான்னு பார்க்குற இடமெல்லாம் அப்படி சுத்தமா இருக்கு. தரையில அப்படியே கார்பெட் மெத்து மெத்து மெத்துன்னு இருக்கு. அவளுக்கு நம்ப முடியல. மாடியில 4 அறைகள் இருக்கு. "இவ்ளோ பெரிய வீடா? இந்த வீட்டுக்கு நானா எஜமானி?" அப்படின்னு அவ பெருமிதத்தோட பார்க்கிறா. "என்னால இவ்ளோ சுத்தமா வச்சுக்க முடியுமா? அ அம்மா சொல்லுவாளே, இப்படி ஒரு ஆண் ஒருத்தர் தனியா வாழ்றவர் எப்படி இவ்ளோ சுத்தமா வச்சுக்கிறா?" அப்படின்லாம் அவ யோசிக்கிறா. அப்புறம் பார்த்தா துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு, பெருக்குறதுக்கு எல்லாத்துக்கும் மெஷின் இருக்கு. விமானத்துல ஏறுனதுலேருந்து இந்த நொடி வரை அவளுடைய பிரமிப்புகள், அவளுடைய கேள்விகள், அவளுடைய ஏக்கங்கள் எல்லாத்துக்கும் ஒண்ணு விடாம அவன் கணவன் குமார் பதில் சொல்லிக்கிட்டே வர்றான். சரி, இப்போ இந்த விசாலிக்கும் குமாருக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சு? ஒரு ஃபிளாஷ்பேக் பார்த்துட்டு வந்துடலாமா? நன்றி. அடுத்த வாரம் பாகம் 2ல் விசாலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.